கல்வி அதிகாரத்தில் இடம்பெற்ற 395வது குறள், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வர்கள் முன்னே ஏழைகள் ஏங்கி நிற்பது போல கற்றவர் முன்னே ஏங்கி பணிந்து நின்றாவது கல்வி கற்றவரே உயர்ந்தவர், கல்லாதவர் தாழ்ந்தவரே ஆவர். 4 மாணவர்கள் நாளைய தேர்வுக்கு படிக்காமல் வேறு ஏதோ தவறான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் தேர்வுக்கு தாமதமாக செல்லுகிறார்கள். கல்லூரி முதல்வர் அவர்களை சந்தித்து என்ன விஷயம் என்று கேட்கிறார். நாங்கள் நேற்று நண்பரின் திருமணத்திற்கு சென்றோம், வருகின்ற வழியில நாங்கள் பயணித்த வாகனம் பழுதாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அதனால் தாமதமாக வர வேண்டியதாயிற்று, மன்னிக்கவும், பொய் சொன்னார்கள். கல்லூரி முதல்வர் சரி 2 நாளில் தேர்வு வைக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதை கேட்டு மாணவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி இருக்கிறார்கள். மீண்டும் தேர்வு எழுத வந்திருக்கிறார்கள். தேர்வறையில் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒவ்வொருவருக்குமே தனித்தனி வினாத்தாள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் அவர்கள் 2 நாட்கள் முன்பு விவரித்த நிகழ்ச்சிகளை குறித்த வினாக்கள் இருந்தது. அதனோடு கூடவே 4 பேரும் ஒரே மாதிரியான பதிலை தந்தால் மட்டுமே மதிப்பெண் வழங்கப்படும் என்று இருந்தது. தங்களின் தவறான செயலை எண்ணி மாணவர்கள் வருந்தி இருக்கிறார்கள். ஆசிரியர்களை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆசிரியர்களிடம் நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும். எப்படியாவது முறையான கல்வியை கற்றுக்கொள்ள நாம் முன்வர வேண்டுமே தவிர தவறான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து கல்வி கற்பதிலே நாம் பின்வாங்கினோம் என்று சொன்னால் வாழ்வே பின்னோக்கி நகர்ந்துவிடும். உணர்வோம், நல்ல கல்வியை எந்நாளும் பெறுவோம்.